வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பார்க்கறதுக்கு உளுந்து வடை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட உளுந்து வடை சாப்பிட்டது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கலாம். இனி அடுத்ததாக இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்கலாம். இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சமையல் சோடாவும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணலாம். இனி அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இதே போல பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாவில் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதே போல பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்க்கலாம். இனி 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். இந்த 1 கப் மைதா மாவு 1/2 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாவை நம்ம நல்லா கெட்டியாக தான் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம உளுந்து வடையெல்லாம் செய்யும்போது மாவு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே போல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நான் எல்லாத்தையும் கையாலவே இதே போல் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இந்த வடைக்கான மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்ததாக பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக கையில் எடுத்து நம்ம உளுந்து வடைக்கு தட்டிட்டு இதே போல் ஹோல் போட்டு பொரிச்சு எடுக்கிறது மாதிரி தான் இந்த வடையை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிச்சதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே போல் தான் உளுந்து வடையோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் சொன்னது மாதிரி உளுந்து வடைக்கு தட்டுறது மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டு தட்டி எடுத்து இதே போல் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் போதும். மைதா மாவு பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த வடை பொரிக்கிறதுனால இது சீக்கிரமாக கருகியெல்லாம் போகாது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் மெதுவாக திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம். இதே போல் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காது. அதனால் அரிப்பு தட்டிலையெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நேராக பிளேட்லேயே வைக்கலாம். அவ்வளோதான். இனி இதே போலவே மிச்சம் இருக்கக்கூடிய மாவுலையும் பொரிச்செடுக்க வேண்டியதான். நம்ம எடுத்து இந்த மாவில் கிட்டத்தட்ட 10 வடை செய்ய முடியும். பார்க்குறதுக்கு உளுந்து வடை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதும் உளுந்து வடையோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த உளுந்து வடையில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்துருக்கோம். இதில் பச்சரிசி மாவு சேர்ந்ததுனால நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெளிப்பக்கம் பார்க்குறதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்பக்கம் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.